வணக்கம். தேசம் செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குடாலர். ஈப்போவில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி. ஈப்போவில் இம்மாதம் 16ஆம் தேதி பெய்த கனத்த மழையால் பல்வேறு இடங்களில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டன. இதில் மாலை 6:30 மணியளவில் தொடங்கிய 2 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த பலத்த மழையினால் பல்வேறு இடங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டது. பல வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தபோது அதில் பாதிக்கப்பட்டவர்களை மீட்புக் குழுவினர் வெற்றிகரமாக வெளியேற்றினர். வணக்கம். இன்றைக்கு கம்பங் தாய்லி ஈப்போவில் இருக்கோம். இவங்க சிவகாமி, இவங்களோட நண்பர்லாம் அங்கே இருக்காங்க. இவங்க வீடு எல்லாம் அளவுக்கு மேலே மலையில் ரொம்ப சேதமாயிருச்சு. இன்றைக்கி புந்தோங்காட கத்துவா கம்பங் இருக்காங்க மிஸ் ஜானி அண்ட் தாசேக்காட கத்துவா கம்பங் இருக்காங்க. அவங்கவுங்க இடத்துல கூட சேதம் நடந்திருக்கு வீடில். இங்கே ஜலான் வீடுன்னு ஒரு இடம் இருக்குது, ஜலான் கோல்ட் ஸ்ட்ரீம் இருக்குது புந்தோங்கில். இங்கேருந்து ஒரு 500 மீட்டருக்கு அந்தாண்ட அங்கே கூட பெரிய சேதம். ஒரு 40 வீடு அளவுக்கு மேலே சேதம். என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி மெத்தை, தலைக்காணி அதெல்லாம் பாவிக்க முடியாது போச்சு. இவங்கெல்லாம் B40 அப்படின்னா அளவுக்கு மேலே கஷ்டப்படுற குடும்பத்தில் உள்ளவங்க. அதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கு ஏறக்குறைய 5 நாள் செஞ்சு அதுக்கு முந்தி வந்துட்டோம். இன்றைக்கு வந்திருக்கோம் கொஞ்சம் உதவி கொடுக்க. மெத்தை அது பொதுமக்கள் கூட எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஃபேம்னு கம்பெனி அவங்களும் உதவி செஞ்சுருக்காங்க. அப்புறம் சாப்பாடு ஜாமான்லாம். உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை, மாறாக பொருள் சேதங்கள் ஏற்பட்டது. இதில் மிக மோசமான நிலையில் பாதிக்கப்பட்ட B40 பிரிவினருக்கு ஏப்புபாரா நாடாளுமன்ற உறுப்பினரும் துணை அமைச்சருமான M. குலசேகரன் உதவி வழங்கினார். நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, பொதுமக்களுக்கு நீங்கள் எங்கே இருந்தாலும் கொஞ்சம் உதவி செய்ய முடியும்னா இந்த வட்டாரத்தில் பார்த்து ஏறக்கூடிய ஒரு 30 வீடு தான் இருக்குது இங்கே கம்பங் தாய்லியில். இவங்க பெரியவங்க இருக்காங்க மிஸ் சிவகாமி, இவங்கள பார்த்து கேளுங்க என்னென்ன செய்ய முடியும்னு. அதே நேரத்தில் இந்த ஆறு தான், அந்த ஆறால் தான் தண்ணி இந்த பக்கம் வந்துருச்சு. அளவுக்கு மேலே மழை இருந்தாலும் அந்த ஆறு நல்ல ஆழமாக இருந்திருந்தால் இது வந்திருக்காது. பல வருஷம் அதை நோண்டி அந்த மண்ணை வெளியே எடுக்காத சூழ்நிலை இருந்து JPS அவங்கள அதை கேட்டுக்கிறேன், அவங்க செய்யணும். நான் அவங்க கூட சீக்கிரம் அந்த டிபார்ட்மெண்ட் கூட பார்த்து பேசுவேன். அதே நேரத்தில் மந்திரி பிரசார மித்த நடவடிக்கைலாம் எடுக்கிறாரு, அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கிறாங்க. என்னென்ன உதவி செய்ய முடியுமோ நாங்கள் செய்வோம். ஆனால் மறக்கக்கூடாது, இது 6 வருஷம் இதே மாதிரி நடந்துச்சு. அப்புறம் நாங்கள் அந்த மின்னுக்கு கொஞ்சம் JPS வச்சு எல்லாம் மாற்றணும். கொஞ்சம் கத்தணும் இல்லாமல் அதெல்லாம் கொஞ்சம் மாற்றி தண்ணி கண்ட்ரோல்லாம் இருந்துச்சு. அப்போ 6 வருஷத்துக்கு அந்த மாதிரி வெள்ளம் வரல. ஆனால் இந்த வாட்டி வெள்ளம் அளவுக்கு மேலே, ஏன்னா மழை அளவுக்கு மேலே வந்துருச்சு. பாதிக்கப்பட்ட கம்பங் தாய்லி கிராம மக்களுக்கும் புந்தோங்கில் பாதிக்கப்பட்ட மக்களை நேற்று நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு உணவுப் பொருட்கள், படுக்கை மெத்தை ஆகியவையை வழங்கினார். வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குறைந்த மக்களுக்கு பொதுமக்களுக்கும் உதவிகள் வழங்கி ஆதரவு வழங்கும்படி வலியுறுத்தினர். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குடாலன். மேலும் பல அண்மைய செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் TV மலேசியா YouTube, TikTok மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம்.